நல்லா இருக்கு ப்ரோ. நான் நிறைய பேர்கிட்ட சொன்னது தான். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்ததே கிடையாது. எல்லாமே தியேட்டரில் வந்து பாருங்கள். கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். லைக் காட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்வென்ச்சர் போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க. அந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையாங்கிறத படத்தோட கதை. ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். ஒர்த் வாட்சிங். ஆஸ் யூஷுவல் மாதிரியே கிடையாது. எல்லோரும் ஆஸ் யூஷுவல் ஹாரர் படம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இருட்டில் மேக்ஸிமம் வந்து டார்க் சீன்ஸ் இருக்கும். இருட்டில் தான் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி. ஆனால் இது இருட்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த படம் ஃபுல்லாக ஒரே நாள், அதுவும் ஒரே பகலில் நடக்கிறது தான். அதனால் இந்த நைட் சீன்ஸோ எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. ஒர்த் வாட்சிங். சூப்பராக இருக்குது. எங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பிரேமம் பண்ணவர் தான் வந்து பண்ணிருக்காரு. ஸோ பயங்கரமாக இருக்குது. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபெஸ்ட்டு தான் அங்கே மெயின். ப்ரோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பயந்துட்டு தான் இருந்தோம். ஆனால் லைக் பேச்சி 2 வந்தான்னா ஒர்த் வாட்சாக இருக்கும் அப்படின்னு, இதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். லைக் பேச்சி 2 கண்டிப்பாக வரணும். பேச்சு பயங்கரமாக இருந்துச்சு. எதுவுமே நைட் சீன்ஸே எடுக்கல. நம்ம பேய் படம்னா ஹாரராக எப்போவுமே நம்ம திங்க் பண்ணுறது எல்லாமே டார்க் மட்டும் தான் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும். ஆனால் இந்த படத்தில் டார்க்கே இல்லாமல் ஒரு டே லைட்டில் எடுத்த ஹாரர் மூவி, அதுவும் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறது வந்துட்டு ஒர்த் வாட்சிங் தான் சொல்லுவேன். கண்டிப்பா இருக்கு. இதுலயும் அது பேய்ன்னு சொல்ல முடியாது. சூனியக்காரி கிளவி மாதிரி அதை ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும், அதுக்கு ஒரு இது இருக்கும். எதனால இவங்க ட்ராப் ஆகுறாங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். பட் அதெல்லாமே நீங்க படத்துல போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ. நீங்க வந்து எல்லாருமே பிடிக்கும். ஹாரர் லவர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களோட பயங்கர ஜம்ப்ஸ்கேர்ஸா இருக்கும். ஒவ்வொரு சீனுக்கும் திடீர்னு நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா உங்களால் யோசிக்கவே முடியாது. எப்போ பயப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கூட இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இது நானே இல்லைனா அப்படி இருக்கும் படம் பாருங்கள். தியேட்டர் காட்டுக்கு வேட்டைக்கு போகிற மாதிரி இப்போ கிளம்பிடுறாங்க. எல்லோரும் பையை தூக்கின்னு கேமரா தூக்கின்னு அன்ட்டு போட்டு ஒரு அமகலம் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்குலாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். தில் இருக்குது நாங்கள் போகிறோன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக கொடுக்கலாம். ப்ளஸ் வேண்டாம், பயம் வேண்டாம், தைரியமாக இருக்கலாம்னு சொல்லலாம். அமானுஷ சக்திகள் இருக்குன்ற ஒரு பக்கமும் பயமுறுத்துகிறாங்க. அதை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் படப்பிடிப்பு, ஒளிப்பதிவு, அந்த இடம் அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஒளிப்பதிவு அதான் ஃபஸ்ட்டுக்கு டைட்டில் காட்டும்போது கார் ட்ராவல் நல்லா இருந்தது. ஆக மொத்தம் படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. த்ரில்லர் பட ரசிகர்களுக்கு ஒரு விருந்து. மூவி வாஸ் குட், இன்ட்ரெஸ்டிங். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் குட் ட்விஸ்ட் அட் த எண்ட். நல்ல சஸ்பென்ஸ். ஐ லைக் தி மூவி. ஹாரர் ரொம்ப சொல்ல முடியாது. ஓகே, சஸ்பென்ஸ் ஏன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்விஸ்ட், சவுண்ட் எஃபெக்ட் வாஸ் ரியலி குட். கேமரா அண்ட் சவுண்ட் ரெண்டும் ரியலி குட். யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்ட்ரெஸ்டிங். ஃப்ளாஷ்பேக் வித்தியாசமாக இருந்தது. மற்றபடி நான் பயப்பட மாட்டேன். பயமுறுத்துன மாதிரி சீன்ஸ் இருந்தது. பார்க்கலாம், போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் போச்சு. நல்லா இருந்துச்சு. கண்டென்ட் ரிப்பீட் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது படம். நல்லா இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா புதுசாக இருக்குது. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஷுவலாக பேய் படத்தோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். இது என்ன வித்தியாசம்னா நம்ம யோசிக்கிறதோட புதுசாக இருக்குது. நல்லா இருக்குது. அது பார்க்க சொல்ல நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது சார். மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்குது. பயமுறுத்துறாமல் அந்த த்ரில்லிங்கான சீன்லாம் நல்லா வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஹாரர் மூவி தான். லைக் யூஷுவல் ஹாரர் மூவி தான். பட் ஆக்டர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. போர் அடிக்காமல் இருந்தது. லைக் சவுண்ட் எஃபெக்ட், சிஜிலாம் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். வேறு என்ன, அதான் ப்ரோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. சிஜி நல்லா இருந்துச்சு. சிஜி ஒர்க்ஸ்லாம் நல்லா இருந்தது. அது அவ்வளோதான்.